ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல இயல் 1க்கான வகுப்புகள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஓகேவா? எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம தனித்தனியா பார்த்திருந்தோம். செய்யுளுக்கு தனியா, உரைநடைக்கு தனியா, துணைப்பாடத்துக்கு தனியான்னு நம்ம தனித்தனி வீடியோஸா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். அ அத ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. இப்ப யாரும் புதுசா வந்து இத பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா, கீழ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் ஆட் பண்றேன். லிங்க் வந்து ஆட் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல அந்த 6வது இயல் 1க்கான முக்கியமான ஒரு வரி வினாக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் லைனர் கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இயல் முழுசையும் வந்து நீங்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ண மாரி ஆயிரும். நீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் பார்த்துட்டு, இந்த ஒன் லைனரையும் இப்ப நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாடமே வந்து டோட்டலா ரிவைஸ் ஆயிரும். நீங்க உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்விகள் கேட்டாலும் அதுல வந்து அடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி தான் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா கவனமா பாருங்க. இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, நான் அத வந்து என்னோட டெலகிராம் சேனல்ல வந்து குடுக்குறோம். நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து நாங்க குடுக்குறோம். கீழ லிங்க் ஆட் பண்றேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் ஆட் பண்றேன். அதுல வந்து இதோட பிடிஎஃப் வந்து குடுக்குறோம். ஸோ பிடிஎஃப் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி இத ஒருக்க வந்து கவனமா கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இத வந்து பார்த்து தான் சொல்லணுங்கிறது கூட அவசியம் இல்ல. காதுல ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே கூட நீங்க எதுவும் வேலை பார்க்கலாம். அந்த மாரி கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரியா? ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்பத்தமிழ். இன்பத்தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 இதுக்கும் தனித்தனியாவே நாங்க குடுத்துருக்கோம். இன்பத்தமிழுக்கு, தமிழ் கும்மிக்கு, வளர் தமிழுக்கு, அதுக்கப்புறம் கனவு பலித்தது. இது 4 இதுக்குமே வந்து தனித்தனியா அதுலேருந்து ஒன்லைனர் வந்து எடுத்து குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம ஒன் பை ஒன்னா வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற வரியை பாடியவர் யார்? அப்படின்னா பாரதிதாசன். அதுக்கப்புறம் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யார்? அதுவும் பாரதிதாசன். விளைவுக்கு விளைவு என்பதன் பொருள் என்ன? விளைவு என்பதன் பொருள் வந்து விளைச்சல். நிர்மித்த என்பதன் பொருள் என்ன? நிர்மித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது? அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் தோல் போன்றது. 6வது உயர்வுக்கு எல்லையாகிய தமிழ் எது போன்றது? உயர்வுக்கு எல்லையாகிய தமிழ் எது போன்றது? வானம் போன்றது. ஏன்னா அதான் வந்து உயரமானது. சரியா? அடுத்து 7வது இளமைக்கு காரணமான தமிழ் எது போன்றது அப்படின்னு கேட்கறாங்க. இளமையில நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய பால் குடிப்போம். ஸோ இளமைக்கு பால் போன்றது. 8வது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது? சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது நீர். அப்ப நீர் போன்றது. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் வந்து நீர் போன்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? வளர்ச்சினாலே நீர் தானே. இப்போ ஒரு மரம் வளருது, ஒரு செடி வளருதுன்னா நீரை வச்சு தான் வளரும். ஸோ அந்த கான்செப்டை இங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 9வது கேள்வி வந்து பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம். நம்ம இது வந்து ஆசிரியர் குறிப்புல பார்த்தோம். சரியா? 10வது கேள்வி யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்டா பாரதியார். சரியா? பாரதியாரோட மேல இருந்த பற்றின் காரணமா தான் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாத்திக்கிருவாரு. என்ன அதுக்கான அர்த்தம் என்னன்னா பாரதிக்கு தாசன். பாரதியினுடைய ஒரு எப்படி சொல்றது? ஒரு மாணவன். அ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடண்ட் அந்த மாரி தாசன் அப்டின்னா, ஸோ அப்ப வந்து பாரதிக்கு நான் தாசன் அப்டிங்கிறனால அந்த பேர வந்து மாத்திக்கிட்டார். ஓகேவா? அடுத்து 11வது வந்து பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன? அப்டின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம அந்த நூற்குறிப்புல நம்மளுக்கு வந்து 2 சிறப்பு பெயர்கள் வந்து குடுத்திருந்தாங்க. ஒண்ணு வந்து பாவேந்தர், அதுக்கப்புறம் புரட்சி கவி அப்டிங்கிறது. சரியா? இது 2யும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாரதிதாசனின் பாடல்களில் உள்ள பகுத்தறிவு கருத்துக்கள் பெண்கள் பகுத்தறிவு கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம 4 இது பார்த்தோம். என்னென்ன? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, அதுக்கப்புறம் பகுத்தறிவு. இந்த 4 இது. ஓகேவா? அடுத்தது 13வது கேள்வி. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் யார்? அப்படின்னா, இது நம்ம அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி புக் பேக்ல பார்த்தோம். அந்த பாக்ஸ்ல குடுத்திருந்தாங்க. இது யாரு அப்படின்னா, கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறவரு. 14வது கொஸ்டின் வந்து செம்பயிர் என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. செம்பயிர் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்து 15வது கேள்வி வந்து ஒரு பொறுத்துக.
இது வந்து நம்ம அந்த பாடல்ல குடுத்திருக்கிற மாரி. தமிழ் வந்து விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு எது போன்றது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. விளைவுக்கு விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. ஓகேவா? இத வந்து மாத்தி மாத்தி குடுப்பாங்க. நம்ம ஏன் வந்து டைரக்ட்டா குடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒன்லைனர். நம்ம வந்து டெஸ்ட்டா குடுக்கல. ஒன்லைனர் இம்பார்ட்டன்ட்டா எது எது கேட்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஒன்லைனரா எடுத்து குடுத்துருக்கிறனால, நம்ம டைரக்ட்டாவே இதுக்கான ஆன்ஸர் வந்து குடுத்துருக்கோம். ஸோ, இத வந்து எப்படி அவங்க கேட்பாங்க அப்படின்னா, இத வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆன்ஸர் ஆப்ஷன்ஸ் வந்து மாத்தி வச்சு கேட்பாங்க. ஸோ, கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ் கும்மி. நம்ம 2வது பாடத்துக்கு வந்துட்டோம். தமிழ் கும்மி. தமிழ் கும்மிய பொறுத்தவரைக்கும், இத எழுதினவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் வந்து கும்மி கொட்டுற பாடல். ஓகேவா? நம்ம எல்லாரும் பார்த்தோம். கிளாஸ்லயே வந்து பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி. தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார்? அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் பெருஞ்சித்திரனார். இத வந்து இயற்றியவர் யாருன்னா, பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற வரியை பாடியவர் யார்? அப்படின்னா, அதுவும் பெருஞ்சித்திரனார் தான். இப்படியும் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நம்மளுக்கு அந்த பாடலினுடைய பெயர மட்டும் குடுத்து, ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்காதீங்க. அந்த பாடல் வரிகள குடுத்து கூட ஆசிரியர் யாரு? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம். சரியா? 18வது வந்து ஊழி என்பதன் பொருள் என்ன? அப்படின்னு கேட்கறாங்க. ஊழி அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம்? நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அப்படின்னு கேட்கறாங்க. பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா, மாணிக்கம். சரியா? துரை மாணிக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ, மாணிக்கம் அப்படிங்கிறது பேசிக்கா எல்லா இடத்துலயும் உள்ளது. துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்ததா பெருஞ்சித்திரனார் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? அப்படின்னா, பாவலரேறு. இவருடைய சிறப்பு பெயர் என்ன? நம்ம இங்க பாரதிதாசனுக்கு 2 பார்த்தோம். பாவேந்தர், ப அங்கே 2 கொஸ்டின் பார்த்தோம். பாவேந்தர் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாவலரேறு பார்த்தோம். சாரி, புரட்சிக்கவி பார்த்தோம். பாரதிதாசனுக்கு வந்து 2 சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். பாவேந்தர் பார்த்தோம், புரட்சிக்கவி பார்த்தோம். இப்ப இங்க பெருஞ்சித்திரனாருக்கு வந்து இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் என்ன இங்க இந்த பாடல்ல என்ன குடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னா, பாவலரேறு அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? வேற இன்னும் சில பெயர்கள் கூட இருக்கலாம். பாரதிதாசனுக்கும் அப்படிதான். வேற இன்னும் சில சில சிறப்பு பெயர்கள் கூட இருக்கும். ஆனா, அது வந்து நம்மளுக்கு போக போக அடுத்தடுத்த பாடல்கள்ல நம்ம வந்து கேட்டுப்போம். ஸோ இப்போதைக்கு இதுல என்ன குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் நல்லா மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா புக்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வெளியில இருந்து ஒரு பேர் அந்த மாரிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த 6த் டூ 12க்குள்ள உள்ள தமிழ் புக்ல பாரதியாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் வந்திருக்கோ, பாரதிதாசனுக்கும் சரி, பாரதியாருக்கும் சரி, பெருஞ்சித்திரனார் எல்லாருக்குமே வந்து என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இந்த புக்குக்குள்ள அவங்க குடுத்துருக்காங்களோ, அது மட்டும் தான் கேட்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரு 4 நூல்கள் வந்து எழுதினாருன்னு பார்த்தோம். என்னென்ன? 1 கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். சரியா? இந்த 4 நூல்கள் வந்து பெருஞ்சித்திரனாருடைய எழுதிய நூல்கள். அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்கள் என்னென்ன? அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இவர் மொத்தம் 3 இதழ்கள் வந்து நடத்தினாரு. எப்படின்னு நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. 4 நூல்கள், 3 இதழ்கள். சரியா? 3 இதழ்கள். இதழ்கள்னா என்னன்னா நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் தான் வந்து இதழ்கள்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 3 நியூஸ் பேப்பர் வந்து இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி 3 இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு. அடுத்து 23வது கொஸ்டின் வந்து, "கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி" என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம அந்த நூற்குறிப்புல கடைசியா வந்து குடுத்திருந்தாங்க. இந்த கும்மி பாட்டு வந்து எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, அது எது அப்படின்னா கனிச்சாறு. கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்து தான் இந்த கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற பாடத்த நம்மளுக்கு 6த்துல நம்மளுக்கு வந்து இந்த சமச்சீர் புத்தகத்துல குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளை கொண்டது. சரியா? அதுக்கப்புறம் தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு? அப்படின்னா பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும். சரியா? நம்ம அங்க வந்து என்ன பார்த்தோம்? இவருக்கு வந்து பாரதிதாசனுக்கு வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம் அந்த மாரி விஷயங்கள் பார்த்தோம். சரியா? பகுத்தறிவு அந்த இது பார்த்தோம். அந்த மாதிரி தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யாருன்னா, இந்த பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவரு. அதுக்கு அடுத்த கேள்வி, "வான் தோன்றி வழி தோன்றி" என்ற வரியை பாடியவர் யார்? அப்படின்னு கேட்கறாங்க. இதுவும் நம்ம இந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் கீழ புக் பேக்ல பாக்ஸ்ல வந்து குடுத்திருந்தாங்க. இது யாரு அப்படின்னா, வாணிதாசன். வான் தோன்றி அப்படின்னா வாணி. வாணின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வான் தோன்றி வான்னு ஆரம்பிச்சாலே வாணிதாசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 27 அடுத்த கேள்வி வந்து, மேதினி என்பதன் பொருள் என்ன? அப்படின்னு. மேதினி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, உலகம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மேதினி அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து உலகம்.
ஏன்னா மேதினி சுருங்கி விட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா உலகம் வந்து சுருங்கி விட்டது அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இந்த சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாடத்துக்கு வந்துட்டோம். 3வது வளர்தமிழ். சரியா? இந்த பாடத்த பொறுத்தவரைக்கும் இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 28 உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகத்துல கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சரியா? 6000 பிளஸ் மொழிகள் வந்து இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். சரியா? அடுத்தது தமிழில் மிக பழமையான நூல் எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். தொல்காப்பியம். அடுத்து தமிழன் கிளவியும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இது வந்து நம்ம அந்த பாக்ஸ் டாபிக்ல படிச்சோம். பார்த்தீங்களா? பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாக்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அத கவனமா பார்த்துக்கோங்க. தமிழன் கிளவியும் அப்படிங்கிற வரி எந்த நூல்ல வந்திருக்கு அப்படின்னா, தொல்காப்பியத்துல வந்திருக்கு. சரியா? அடுத்தது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து இங்க தான் முதல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. இது எங்கே அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல உள்ள வஞ்சி காண்டத்துல தான் இத ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. சரியா? சிலப்பதிகாரத்துல உள்ள வஞ்சி காண்டம். அடுத்தது தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லி இந்த தமிழன் அப்படிங்கிற வார்த்தைய ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்பர் தேவாரத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சாரி. அடுத்தது சீர்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, ஒழுங்குமுறை. உயர்திணையின் எதிர்ச்சொல்லை தாழ்திணை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. இந்த அக்ரிணைக்கு என்ன பொருள் அப்படின்னா அதான் அடுத்த ஒன்லைனர். அக்ரிணை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா அல் கூட்டல் திணை. இதுக்கு என்ன பொருள்னா உயர்வு அல்லாத திணை. அதாவது உயர் திணை உயர்ந்த திணை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன வரணும்? தாழ்ந்த திணை அப்படின்னு வரணும். ஆனா நம்மளோட தமிழர்கள் அந்த ஒரு சொல்லுல கூட தாழ்ச்சி அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உயர்ந்த திணை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டா உயர்வு இல்லாத திணை அப்படின்னு சொல்லி ஆ பொருள் குடுக்குற மாதிரியான சொற்கள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சிறப்பு. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பாகற்காய். இதுவும் வந்து இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். நான் இப்ப என்ன எக்ஸாம்பிள் சொன்னேனோ, அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். பாகற்காய் அப்படிங்கிறது கசப்பு காய் அப்படின்னு நெகட்டிவா இருக்கும். அந்த கசப்பு அப்படின்னு சொல்லி கசப்பு காய் அப்படின்னு நெகட்டிவா வைக்காம, அத எப்படி வச்சிருக்காங்கன்னா, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அதாவது இனிப்பு அல்லாத காய். பாகு அப்படின்னா வெல்லம். வெல்லத்துல பாகு காய்ச்சுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? வீட்லலாம் வெல்லத்துல பாகு காய்ச்சுவாங்க. அத வந்து என்னது? இனிப்பான ஒரு பொருள். அப்ப பாகு அல்லாத காய், இனிப்பு இல்லாத காய் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். சரியா? அடுத்தது சங்க இலக்கிய நூல்கள் யாவை அப்படின்னா, 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கிய நூல்கள். அதுக்கு அடுத்தது தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னா, நன்னூலும், தொல்காப்பியமும். இதெல்லாம் வந்து இந்த பாடத்துல நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்கிறது. சரியா? ஸோ, அதனால அது எல்லாத்தையும் அதுக்கு ஏத்த மாரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து மேட்ச்ல கேட்கலாம். சங்க இலக்கிய நூல்கள், தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள், அறநூல்கள் இந்த மாரி குடுத்துட்டு, ரைட் சைட்ல இந்த 8 தொகை, 10 பாட்டு, நன்னூல் தொல்காப்பியம், திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி அவங்க வந்து ஆப்ஷன் வந்து செட் பண்ணலாம். சரியா? இந்த மாரி இருக்கும். ஸோ, இத வந்து கொஞ்சம் இதுக்கு ஏத்த மாரி இப்படியே இத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அறநூல்கள் சில அப்படின்னா, திருக்குறளும் நாலடியாரும். 41 சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிலப்பதிகாரமும், மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரியா? 2 காப்பியம். இது 2மே காப்பியம். அதனால இரட்டை காப்பியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து 42 வந்து மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? இது வந்து நம்ம அங்கேயே பார்த்தோம். இதுலருந்து கேள்விகள் கேட்பாங்கன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த திருமுகள், அறிவு, அதுக்கப்புறம் வந்து மரம், விலங்கு, பெரிய இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ, இதுலருந்து கேள்விகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்னென்ன அப்படின்னா, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. சரியா? இது எல்லாமே வந்து இதுக்கான பொருள்கள். அதுக்கடுத்து தமிழ் மொழியின் வகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி வந்து 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ். சரியா? இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணம். இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளம். நாடகத் தமிழ் அப்படிங்கிறது உணர்வு. இது 3யும் வந்து இது சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா?
கடைசியான ஒன்லைனர் வந்து இந்த பாடத்துக்கு, "நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் யார்? அறிவுமதி." சரியா? இந்த இது வந்து நம்ம அவ்வளவா பார்த்துருக்க மாட்டோம். நம்ம லெசன் நடத்தும்போதே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு பர்த்டே பாட்டு தான். ஸோ, நம்மளுக்கு வந்து அந்த பிறந்தநாள் வாழ்த்து பாட்டு தான் அது. அத பத்தி அவ்வளவா கேட்க மாட்டாங்க. சப்போஸ் இருந்தாலும் நாங்க இந்த இடத்துல நம்ம எதையுமே மிஸ் பண்ணிறக்கூடாது. ஏன்னா, 1 மார்க்ல நான் ஆல்ரெடி சொன்னது தான் 0.25ல 0.5ல தான் வந்து மார்க் வந்து கம்மியா இருந்து வேலை கிடைக்காம போன நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சரியா? நெறைய பேர வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ, அதனால நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான், நம்ம ஒரு இயலுக்கே வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெடுறோம். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு இயல் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். அ ஒரு இயல வந்து நீங்க ஃபுல்லா பார்க்க உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நெறைய பேர் ஒர்க் போயிட்டு வந்து பார்ப்பீங்க. அ ஆஃபீஸ் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு பார்ப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. இந்த மாதிரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? இந்த மாரி இருக்கும்போது, நீங்க ஒரு இயலுக்கு வந்து முழுசா 1 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இந்த மாரி ஸ்பெண்ட் பண்ணி உங்கனால பார்க்க முடியாது. அதுக்காக தான் நாங்க வந்து வீடியோஸே வந்து பிரேக் பண்ணி குடுத்தோம். இயல் 1 அப்படின்னா, அதுல உள்ள செய்யுள் பாடல் தனியா, உரைநடை தனியா, துணைப்பாடம் தனியான்னு ஒவ்வொன்னும் 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாரி எல்லா வீடியோஸையும் வந்து தனித்தனியா வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம். சரியா? ஸோ, அது மாரி எதுக்கு போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டோம். ஸோ, இப்ப அதே மாதிரி அந்த இயல்ல இருந்து இப்ப ஒன்லைனரும் நம்ம எடுத்திருக்கோம். ஏன் ஒரு இயலுக்கு கூட நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து அத மெனக்கெடுறோம். இவ்வளோ தூரம் அந்த கிளாஸஸும் தனித்தனியா போடுறோம். அதுக்கு திரும்ப ஒன்லைனரும் எடுக்கிறோம். திரும்ப டெஸ்ட்டும் வப்போம். ஏன் இவ்வளோ மெனக்கெடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மார்க்கும் வந்து ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? ஸோ, நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடிய, உங்களுக்கு வந்து கைட் பண்ணக்கூடிய நாங்களே இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கும்போது, இவ்வளோ தூரம் நாங்க வந்து உங்களுக்கான எஃபோர்ட்ட போடும்போது, நீங்க ஒவ்வொரு வீடியோவ கூட நீங்க முழுசா கூட பார்க்கல அப்படின்னா, அந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் கூட நீங்க போடல அப்படின்னா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டம். சரியா? ஆல்ரெடி நம்ம திருக்குறள் வகுப்புலலாம் பார்த்திருந்தோம். பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப, 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 ரொம்ப அவசியம். சரியா? வீடியோ வந்து நீங்க எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நம்ம இதுல வந்து போடுறோம். வேற எந்த விஷயமே வந்து நம்ம சொல்லல. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம எஜுகேஷன் பர்ப்பஸ் சம்மந்தமா ஒரு வீடியோ போடும்போது, அத நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா தான், அதுக்கான நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும். நான் என் வீடியோஸ மட்டும் சொல்லல. எல்லா எஜுகேஷன் வீடியோஸையும் ஜென்ரலா சொல்றேன். எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போரிங்கா இருக்கு. கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளிய போயிர்றீங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, கஷ்டமான விஷயங்கள கடந்து போனா தான் கிடைக்கும். நீங்க ஜாலியா காமெடி சீன்ஸ் டான்ஸு, வேற என்னென்னமோ விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, நீங்க போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு பண்ண முடியாது. நீங்க ஜாலியா இருந்துட்டு போய், நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது. நீங்க கஷ்டப்படணும். உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். லெசன்ஸ் வந்து நம்ம கவனிக்கும்போது, நம்ம அத பத்தி கத்துக்கும்போது, நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போது, அதுல கண்டிப்பா உங்களுக்கான 1 பாயிண்ட்ல 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் இல்ல ஒரு 5 பாயிண்ட், 10 பாயிண்ட்டாவது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? மினிமம் 1 பாயிண்ட் கிடைச்சா கூட, அந்த 1 மார்க்ல கூட உங்களுக்கான போஸ்டிங் மாறலாம். சரியா? ஏன்னா நெறைய பேர் வந்து 0.5ல, 0.75ல, 1 மார்க்ல, 1.25ல இந்த மாரிலாம் போஸ்டிங் கிடைக்காம, கோட்டா இல்லாம, மார்க் மிஸ் ஆகி, போஸ்டிங் மிஸ் ஆகி, கவுன்சிலிங்லேருந்து திரும்புனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அந்த மாரி இருக்கும்போது, நீங்க அந்த மாரி எதையும் வந்து மிஸ் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ, அத புரிஞ்சுகிட்டு நீங்களும் வந்து படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஏன்னா வந்து நீங்க அ இனிமே வந்து நம்மளுக்கு டைம் கிடையாது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசம் தான் இருக்கு. ஸோ, அதனால அ அத எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க வந்து தொடர்ந்து படிங்க. நம்ம கிளாஸஸ் வந்து தொடர்ந்து போடுறோம். கிளாஸஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுபோக டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் இங்க தான் அட்டெண்ட் பண்ணணும்னு கிடையாது. எங்க டெஸ்ட்டுன்னு நீங்க உங்களுக்கு போட்டாலும் அத அட்டெண்ட் பண்ணுங்க. ஆனா, அதுக்காக அந்த டெஸ்ட்ட பார்த்துட்டு, "ஓ! இதுல இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதுல இவ்வளோ ஈஸியா இருக்கு. இப்படிதான் டிஎன்பிஎஸ்சியும் கொஸ்டின் கேட்பாங்களா?" அப்படிலாம் நீங்க நெனச்சுக்கிற கூடாது. புரியுதா? ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்பயுமே தனி தான். நீங்க வந்து 500 கோச்சிங் சென்டர் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் ஒரு 5000 கொஸ்டின் பேப்பர் அடிச்சாலும் சரி, இது எதுலயுமே மேட்ச் ஆகாத மாரி ஒரு புது கொஸ்டின தான் டிஎன்பிஎஸ்சி ரெடி பண்ணுவாங்க. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. நம்மளுக்கு எந்தவித டவுட்டும் கிடையாது. ஸோ, அதனால நீங்க எங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலும் சரி, அத அட்டெண்ட் பண்ணிட்டு அத அப்படியே கடந்து வந்துருங்க. அது அது என்னன்னா இப்ப உங்களுக்கு தெரியலையா ஒரு சில விஷயங்கள், அத கத்துக்கிட்டு அப்படியே வந்துருங்க. ஸோ, அத உட்காந்து நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு 1/2 நாள் செலவழிச்சு, ஸோ இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இப்படிதான் கேள்விகள்லாம் வரும், அப்படி வரும், இப்படி வரும், இல்ல இவ்வளோ ஈஸியா இருக்கு, இதுக்கு இவ்வளோ படிச்சா போதும், இது கம்மியா தான கேட்பாங்க. அப்படிலாம் நீங்க மனசுல வந்து நெனச்சிறக்கூடாது. ஓகேவா? படிக்கணும்னு சொல்ட்டாங்க. 8 அடி பாயணும்னு டிஎன்பிஎஸ்சி சொல்றாங்கன்னா, நம்ம 32 அடி பாயணும். ஓகேவா? அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ, இப்போ வாங்க நம்ம வெளிய எங்கெங்கேயோ போயிட்டோம். பாடத்துக்குள்ள திரும்ப ரிட்டர்ன் உள்ள வரலாம். கனவு பலித்தது அப்படிங்கிற கடைசி துணை பாடத்துக்கான ஒன்லைனர் என்னன்னா, "மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்கள் எது?" அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், அதுக்கப்புறம் திருக்குறள்,
கார் 40 அப்புறம் திருப்பாவை. சாரி இந்த இடத்துல கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. நான் சொல்றத மட்டும் நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 46 வந்து "நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு" அப்படிங்கிறத என்ற வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா, பதிற்று பத்து. சரியா? வெண்ணிற ஊசிய வச்சு காயம்பட்ட ஒருத்தவருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. அடுத்து சுறா தாக்குன ஒருத்தவருக்கு வந்து அதே மாரி அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. அது எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா, நற்றிணையில சொல்லியிருப்பாங்க. "கோற்சுறா எரிந்தன சுருங்கிய" அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா, நற்றிணை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 48 "ஆழ அமிக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர்" என்ற வரியை கூறியவர் யார் அப்படின்னா, ஔவையார். சரியா? இதெல்லாம் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வாட்டி கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல. அதுக்கு அடுத்தது "வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் எது?" அப்படின்னா, பதிற்று பத்து. அதுக்கப்புறம் "சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் எது?" அப்படின்னா, நற்றிணை. இதான் வந்து நம்ம மேல பார்த்தோம். இது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அதுல வந்து அந்த வரிகள் மட்டும் குடுத்துருக்காங்க. கீழ வந்து எக்ஸ்ப்ளனேஷன். 2 டைப்லயுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது "தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்" அப்படிங்கிற வரிய யார் சொல்லியிருப்பா? திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கடுத்து அது என்ன அர்த்தம் அப்படின்னா, புல்லுல இருக்கிற ஒரு சின்ன டிராப் தண்ணிய வந்து நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சைடு இருக்கிற ஒரு பனைமரமே அதுக்குள்ள தெரியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கான்செப்ட். அதுக்கப்புறம் தற்போது இஸ்ரோவின் தலைவர் யார் அப்படின்னா, சிவன். அதுக்கப்புறம் இது வந்து புக் பேக்ல குடுத்திருக்கிற கலைச்சொற்கள். இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி இதுக்கான தனி மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுலருந்து கேள்விகள் இருக்கும். ஸோ, இத வந்து கவனமா எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம இயல் வைஸா பார்க்கும்போதே, நீங்க தனித்தனியா இந்த இயலுக்கு என்னென்ன கலைச்சொற்கள் இருக்கோ, அத ஃபுல்லா எழுதிக்கோங்க. அந்த பேப்பர அப்படியே வச்சுருங்க. அடுத்து 2வது இயல் நம்ம பார்த்ததுக்கப்புறம், அதுல என்னென்ன கலைச்சொற்கள் இருக்கோ, அத அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்க 6த் முடிக்கும்போது 6த்ல உள்ள மொத்த கலைச்சொற்களும் உங்க கையிலேயே உங்க பேப்பர் வந்து உங்க நோட்ஸ் வந்து ரெடியா இருக்கும். உங்களுக்கே கையில வந்து உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ரெடியா இருக்கும். நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுல கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கடுத்து இன்டர்நெட் அப்படின்னா இணையம். அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. சாரி. சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. சர்ச்னா தேடு, இன்ஜின் அப்படின்னா பொறி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி அப்படின்னு அர்த்தம். வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் டச் ஸ்கிரீன் அப்படின்னா தொடுதிரை. கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். மைக்ரேஷன் வலசை. கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. சரியா? இதுதான் இதுக்கான டிரான்ஸ்லேஷன். அடுத்தது வெதர் அப்படின்னா வானிலை. இது வந்து நம்மளுக்கு தெரியும். சாங்சுவரி அப்படின்னா புகலிடம். சரியா? சாங்சுவரி அப்படின்னா புகலிடம், காப்பிடம், சரணாலயம் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து கிராவிட்டி அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரி ஓகே. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ, நீங்க போய் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு, உங்களுக்கு வேற எதுவும் கிளாஸஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ, நீங்க உங்க சைட்லருந்து சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன நீட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நாங்க அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்க வந்து சேர்த்து போட பார்ப்போம். நாங்க ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து நம்ம கன்டினியூஸா போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு வேற என்ன தேவை? என்ன மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து தேவைப்படுது? நாங்க இன்னும் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான உதவிகளையும் வந்து நாங்க பண்றோம். அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்க போடுறோம். ஓகேவா? ஸோ ஓகே. தேங்க் யூ. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோல வந்து நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.